ஹலோ மக்களே, அவர் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி கார்த்திகை தீப திருவிழா போச்சு? எனக்கு காலையிலேருந்து ரொம்ப வேலைங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அப்புறம் விளக்கெல்லாம் நீட்டி வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் விளக்கி சுத்தம் பண்ணி சாமி ஜாமான்லாம் எல்லாம் நீட் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆசிஸ்வெல்லாம் பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சுட்டு அது கடாயில் போட்டு பருப்பை வேக வச்சுட்டேன். பருப்பை வேக வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, மண் விளக்கு இருக்குங்களே, அந்த விளக்கை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு, அது ஏன் போடுறதுன்னா, நம்ம தண்ணி எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றி போடுவோம்ல, அப்போதைக்கு சீக்கிரமாக எண்ணெய் குடிக்காது. ஸோ அந்த ஒரு இதுக்காண்டி தண்ணியில் போட்டேன். அப்புறம் தண்ணியில் போட்ட விளக்க ஒரு 15-20 நிமிஷத்தில் எடுத்துட்டு தட்டில் மாற்றி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். எடுத்து வேறு தட்டில் மாற்றி அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமைக்க ஆரம்பித்த கையோடு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் ஆல்ரெடி பருப்பு வெந்து தானே இருந்தது, அதில் கொஞ்சம் பருப்பு எடுத்து கீரைக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை எங்கள் வீட்டில். அப்புறம் கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அது ரைஸ் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. சொன்னேன்னா பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு அந்த வேந்த பருப்புலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு வேண்டிய இப்போ சாம்பாருக்கு வேண்டிய முடிஞ்சிடுச்சு. இது உருளைக்கிழங்குக்கும் கீரைக்கு உள்ள ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து சாம்பாருக்கு தாளிப்புன்னு ஒன்று போடுவோம்ல, ஸோ அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சின்ன நம்ம தாளிப்பு கடாய் இருக்குல்ல, அதை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஃப்ரை பண்ணி அதை இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் சாம்பாருன்னு, அதில் அது தலையில் அள்ளி கொட்டிடணுங்க. கொட்டிட்டா சூப்பரான சுவையான சாம்பார் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? சூப்பரான சுவையான சாம்பார் நம்மளுக்கு கிடைக்கும். தலையில் கொட்டிட்டு அதை ஒரு மாதிரி நல்லா மேட்ச் பண்ணி கிண்டி விட்டோமா, கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும், மூடி அதை ஒரு பக்கமாக வச்சிடணும். சரிங்களா? அதுதான் இப்போ பண்ண போகிறேன். மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டேன்னா, அதன் பிறகு என்ன பண்ணுன்னா, இது கீரைக்கு ரெடி பண்ணுறேன். கீரைக்கு ரெடி பண்ணுறதுக்கு கீரை எடுத்தாச்சு. கீரை எடுத்துகிட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் எடுத்து கடாயில் விட்டு லைட்டாக ஆயில் விட்டு, இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கடுகு, வெங்காயம், இது கார மிளகாய், இது 3 போட்டு நல்லா தாளிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், இது 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்குள்ளே இடையில ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கங்க. அதனால் நான் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தது. என்னடா அக்கா அப்போக்கு சைலண்ட் ஆகிறாங்கன்னு நினைக்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இது 3த்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, கீரை செஞ்சு வச்சுருக்கோம்ல, க்ளீன் பண்ணி கீரையை எடுத்து அது தலையில் வைக்கிறேன். கடை தலையில் அதோட தலையில் வைக்கிறேன். அதை வச்சாச்சுங்களா? வச்சோன்னே அது ஒரு 2 மேட்ச் பண்ணி அதில் லைட்டாக உப்பு போட்டு இதை மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, கிண்டி விட்டு அது நல்லா வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்தில் கீரை செஞ்சு ரெடி ஆகிடுங்க. ரொம்பலாம் டைம் கொடுக்காதீங்க, அந்த பச்சை மாறிடும். ரெடி ஆனோன்னா பருப்பு இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி கிண்டி விட்ருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். கீரை ரெடி ஆகிடுச்சி. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கீரை ரெடி. ஸோ கீரையை எடுத்து ஒரு கிண்ணத்தில் பவுலில் எடுத்து வச்சுட்டு, அடுத்து அதே கடாயில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். கரெக்டாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? எப்படி நம்ம ஜாமான் அதிகமாக இல்லாமல் மிச்சப்படுத்தி கழுவணுங்கிறதுக்கு நான் அது உங்களுக்கு ஒரு டிப்ஸு. எல்லா பாத்திரத்தையும் இப்படி இது பண்ணாமல் ஒரே பாத்திரத்தில் உள்ளதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். கடாயில் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து கீரை எடுத்து வச்சிட்டேன்னா வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றுறேன்னா, அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. உருளைக்கிழங்குக்கு நல்ல கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் மேற்கொண்டு என்னென்ன போட போகிறேன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள், தனியா எல்லாமே மிக்சிங் அரைச்சி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுருவேன்.
அப்போ வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த அதையும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் வேணுமா எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்குவேன், அந்த ஸ்மெல் போகிறதுக்கு. வறுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக, ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துதான் இருக்குது, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்போ நல்லா இது பண்ணி வச்சிட்டோம்னா அது ரெடி ஆகிடுச்சிங்கன்னா, அடுத்து உருளைக்கிழங்கு எடுக்கிறேன்னா உருளைக்கிழங்கு போட்டு அதையும் மேஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதையும் வச்சு வேக விட்றேங்க. அதில் உப்பு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் ஒரு செகண்ட் கழித்து ஆயில் அதில் ஊற்றுறேன். ஆயில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆயில் நான் அதில் போடுவேன். ஆயிலை விட்டு அதையும் நல்லா மேட்ச் பண்ணி அதையும் மேட்ச் பண்ணியாச்சுங்க. நல்லா மேட்ச் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு தாராளமாக. இப்போ முடிஞ்சிருச்சுங்க, எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேலைன்னா சாப்பிட்ற வேலை தான். அதுவும் சாப்பாடு முடிஞ்சிருச்சிங்களா, எல்லாத்தையும் இப்போ ஒரு என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். இது முடிஞ்சிருச்சு, இதையும் மூடி போட்டேன். ஓகேங்களா? மூடி போட்டாச்சு. என்னங்க இவ்வளோ லென்த்தாக வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப லென்த்தாக வந்துட்டுருக்குங்க. உருளைக்கிழங்கையும் மூடி போட்டுட்டு அப்புறம் ரைஸு, சாம்பார், கீரை, உருளைக்கிழங்கு 4 செஞ்சாச்சுங்க. செஞ்சு எல்லாமே பண்ணியாச்சு. என் பையன் அது வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, நல்லா பெட்டில் படுத்து நல்லா தூங்குனுச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்னோடய ஸ்பெஷல் வந்து சாம்பார், கீரை, உருளைக்கிழங்கு, ஒயிட் ரைஸ். சரிங்களா? அப்புறம் தயிர் இருக்குது வீட்டில். ஓகே, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷலு. டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னா, அடுத்து 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுற அந்த உண்டல் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் அதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அது அடுத்த வீடியோ நான் போடுறேன். அதை எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி, நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபினிஷிங் ஆகிடுச்சு, சாப்பாட்டு விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். அவனை வீட்லேயே பார்த்தேன், அவன் எந்திரிச்ச பாடு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், தட்டில் சாப்பாடை போட்டு உருளைக்கிழங்கு வச்சு கீரை வச்சு சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக எந்திரிக்க போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்காவுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷனாக என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். இதில் நிறை குறைகள் எது இருந்தாலுமே எனக்கு டிமோட்டிவ் இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஹலோ.